ஹாய் ஹலோ வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா காமட்டோவில் இருந்து. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த க்ளோஸ் டு ஒன்ஸ்ன்னு சில பேர்லாம் நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், கசினாக இருக்கலாம், ஏன் நெய்பராக கூட இருக்கலாம். ஸோ எப்போ எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, அவங்க இல்லாமல் அது நடக்காது. ஸோ அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு போய் போய் பார்த்துட்டு வர்றதாகட்டும், கால் பண்ணி எங்கே வந்திருக்கீங்க, எந்த இடத்துல வந்திருக்கீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 தடவையாவது நம்ம கால் பண்ணி கேட்டுருவோம். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்போம், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஆனால் காலங்கள் போக போக என்ன ஆகும் தெரியாது. ஸோ அவங்க பிஸியாக இருப்பீங்களா, இல்லை நீங்கள் பிஸியாக இருப்பீங்களான்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு கேப் வந்துட்டு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஹாய் பாய் மாதிரி மாற ஆரம்பிக்கும். உங்கள் இடத்த வேறு யாரோ ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங்கை வந்துட்டு பிரேக் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வரலையா, ஓகே ஃபைன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு மெமரிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப ஒன்றா வளர்ந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ண சில விஷயங்கள் நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஸோ அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படிப்பட்ட பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்து இப்போ இல்லை, ஏதோ ஒரு பாண்ட் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு டேக் பண்ணிவிட்டு ஐ மிஸ் யூ, மறுபடியும் அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப வேணும், நம்ம ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங். அதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட பர்சனல் இதுக்காக நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு உதாசீனப்படுத்துகிறதோ இல்லை நம்ம கண்டுக்காமல் போகிறதோ வந்துட்டு ஒரு அழகான ஒரு உறவுகளை இழக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு பண்ணுற விஷயங்களாக மாறிடுது. ஸோ அதனால் எப்பயுமே வந்துட்டு உங்களுக்காக நிற்கிறவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட இருக்கவங்கள நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போது எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு டேக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நிறையா பேசுவோம். ஜஸ்ட் கனெக்டட் வித் மீ until the signing off from Karnika.